Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எடுத்து வச்சிருக்கேன். பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் வச்சிருக்கு. 322.55 பாயிண்ட் பாசிட்டிவ் ஆகும். பர்சன்டேஜாக பார்க்கும்போது 0.56% பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சிருக்கு. ஃபைனலாக பார்க்கும்போது 57,876.8 பாயிண்ட் உங்களுக்கு ஃபைனலாக க்ளோஸ் வச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃபை பாருங்கள், ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவாக ஓப்பன் ஆன இந்த பேங்க் நிஃப்டி தொடர்ந்து புல் பேக் எடுத்துகிட்டு நல்ல பாசிட்டிவாக வந்து நல்ல ஒன் சைடு ரேலியாக பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சிருக்குன்றத நம்ம பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத டேட்டா அடிப்படையில் நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டேட்டா அடிப்படையாக பார்க்கக்கூடிய எல்லா ஒரு விஷயமும் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத மட்டும் தான் பார்க்குறோம். இது நாளைக்கான ப்ரெடிக்ஷனும் கிடையாது, ட்ரேடிங்கான டிப்ஸும் கிடையாது, நான் செபி லிஸ்டட் அனலிஸ்ட்டும் இல்லை. இந்த வீடியோ டேட்டாவை பற்றின ஒரு புரிதலுக்காக தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னாக்க, டேட்டா கால் சைடு பாருங்கள், ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. 5778 கான்டாக்ட் கால் சைடு ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்காங்க அப்படின்றது சொல்லுது. அதே நேரத்தில் புட் சைடு பாருங்கள், 52,901 கான்டாக்ட் புட் ரேட்டு ஹெவியாக உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டியில் சொல்லுது. இது நல்ல ஒரு டேட்டா வாய்ப்பு, அருமையான ஒரு டேட்டா வாய்ப்பு. ஏன்னா புட் சைடு ஹெவியான புட் ரேட்டு உள்ளே வராங்க, கால் சைடு ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா இது ஒரு ஸ்பெஷல் டேட்டா. அதேமாரி புட் கால் ரேஷியோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கால் ரேட்டரை விட புட் ரேட்டர் தான் 1015% புட் சைடு ரேட்டிங் அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பர்சன்டேஜாக இந்த டேட்டா நமக்கு சொல்லுது. அதேமாரி பையர் செல்லர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1% நமக்கு பையர் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு டேட்டா சொல்லுது. அதேமாரி ஒரு தனிப்பட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 58,500 கால் ஆப்ஷனில் பாருங்கள், 7,956 கான்டாக்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக 58,500 புட் ஆப்ஷனில் பார்க்கும்போது 14,121 கான்டாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுது. ஓவரால் ஒரு ஆர்டராக நம்ம பார்க்கும்போது எல்லாமே பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் நமக்கு கொடுத்துருக்கு. இதை நாம் ட்ரெண்டிங் வகையில் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் பேங்க் நிஃப்டி ட்ரெண்டிங் ஒய் எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து 10:15 to 10:30 வரைக்குமே நேரோவாக போயிருக்கு. புட்டும் சரி காலும் சரி நேரோவாக போயிருக்கு. ஆனால் கிராஸ் ஓவர் பாருங்கள், 9:48க்கு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. புட் ரேட்டு ரொம்ப அதிகமாக வந்துட்டாங்க, கால் ரேட்டு கொஞ்சம் நேரோவாக வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு 10:30லேருந்து கால் ரேட்டு எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, புட் ரேட்டு ரொம்ப அதிகமாக உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி 1 hour அல்லது ஒரு ½ hour பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் பொசிஷன் வைக்க வேணாம்னு நினைக்கிறவங்க கால் சைடும் சரி புட் சைடும் சரி ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க அப்படின்றத இந்த கிராஃப் மூலிமா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதுவே நம்ம ஓஏ டேட்டாவாகவும் நம்ம பார்த்துடலாம். இந்த இடத்துல நீங்களே பார்க்குறீங்க, 9:15க்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதில் இருந்து 9:42 வரைக்கும் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் சொல்லியிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் புட் கால் ரேஷியோ அடிப்படையில் நெகட்டிவ் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 9:42 வரைக்கும் சொல்லியிருக்கு. 9:45க்கு மேலே டேட்டா பார்க்கும்போது பாருங்கள், தொடர்ந்து மார்க்கெட் முடிகிற வரைக்குமே க்ரீனாக தான் காட்டியிருக்கு, பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் நமக்கு சொல்லியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஓஏ ஸ்டாட்டிக்ஸ் மூலிமா கூட ஒரு டைம் நம்ம பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெட்டாக ஓஏ புட் கால் ரேஷியோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கால் சைடும் சரி புட் சைடும் சரி ஒரே நேரோவாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை காட்டுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் இன் ஓஏ அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கால் சைடு பாருங்கள் உங்களுக்கு நெகட்டிவில் போயிடுச்சு, -2.76 lakhs வந்து நெகட்டிவில் போயிடுச்சு. இதே கண்டென்ட் தான் நமக்கு இங்கே காட்டுது பாருங்கள், உங்களுக்கு கான்டாக்டாக காட்டுது. மைனஸில் வந்து -5778 கான்டாக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்றத இங்கே நமக்கு காட்டுது. அதே தான் இந்த கிராஃப்லையும் நமக்கு காட்டுது. கால் சைடு பாருங்கள், 0க்கு கீழே போயிடுச்சு, ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிட்டாங்க, மைனஸில் போயிடுச்சு. அதுவே புட் சைடு பாருங்கள், 16.23 lakhs வந்து ஹையஸ்ட் ஓஏ கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு காட்டி கொடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை அடிப்படையாக வச்சு டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள், என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இந்த எக்ஸல் சீட் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்டு சப் ப்ரோக்கராக இருக்கேன். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணும்போது இந்த ப்ராஃபிட் மார்ட்டில் நான் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். இந்த ப்ராஃபிட் மார்ட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த டூல் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிடும். நீங்கள் ரெகுலராக என்னோட வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, ட்ரெண்டிங் ஓஏ, புட் கால் ரேஷியோ, ஆப்ஷன் சார்ட்டு, ஓஏ ஸ்டாட்டிக்ஸு, ஆப்ஷன் செயின், இந்த டூல் அட்வான்ஸ்டு டூல் எல்லாமே நமக்கு ப்ராஃபிட் மார்ட்லேயே ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.